யூஎஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்க இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் லொக்கேஷனில் இருக்குது. நங்கநல்லூரில் ஓல்டாஸ் காலனி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் இந்த இண்டிபெண்டன்ட் வீடு வந்து உங்களுக்கு சேலுக்கு ரெடியாக இருக்குது. இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 அடி ஃப்ரண்டேஜ், உங்களுக்கு சைடு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 அடி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டல் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் டூப்ளெக்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 வருஷம் கிட்ட ஓல்டில் இருக்கும் இது. ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 6 பெட்ரூம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு இண்டிபெண்டன்ட் பங்களா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு சைஸில் வந்து இந்த வீடு இருக்கும். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பெயிண்டிங் வேலை இருக்கும். பெயிண்டிங் முழுக்க பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு வீடு வந்து நீங்கள் கட்டணும்னா தனிப்பட்ட முறையில் பயங்கர செலவாகும். பட் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வாஸ்துபடி பக்காவாக கட்டியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூம் தான் பண்ணியிருக்காங்க. 6 பெட்ரூம் கொண்ட இந்த இண்டிபெண்டன்ட் வில்லாஸ், இண்டிபெண்டன்ட் பங்களா, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எப்படி வேணால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான் டூப்ளெக்ஸ் டைப்பில் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போகிறோம். கீழே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ படிக்கட்டு ஏறி மேலே போனோன்னா உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் பங்களா மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு லுக்காக இருக்கும். சுற்றி வந்து உங்களுக்கு நல்லா சுற்றி வர அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சுற்றி உட்காந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயே வந்து ஒரு சீரியல் எல்லாமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு வீடு இது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் பால்கனிக்கு இதில் பஞ்சமே கிடையாது. இந்த பக்கம் ஒரு பால்கனி வித் அட்டாச் டாய்லெட்டு, இது ஒரு பால்கனி உங்களுக்கு. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு பால்கனி இருக்கு. அதே சேம் டைம்ல உங்களுக்கு இது ஒரு பெரிய பெட்ரூம். உங்களுக்கு எல்லாமே பெரிய சைஸ் ஆஃப் த பெட்ரூம் தான். இது ஒரு பெரிய சைஸ் ஆஃப் த பெட்ரூம். இந்த பெட்ரூமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேசிங் ஆஃப் த பால்கனி. உங்களுக்கு இதுலயும் அட்டாச் டாய்லெட் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே அட்டாச் டாய்லெட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாத்துலயுமே பக்காவா பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்ல இருந்து எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பரா வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 படிக்கட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ வீடு உள்ளேயே நீங்க வந்து ஒரு படிக்கட்டு வச்சு பக்காவா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 பெட்ரூமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். வீடு உள்ளே இருக்கிற ஒரு படிக்கட்டை ஏறி உள்ளுக்குள்ள இருக்கிறத யூஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். மேலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள பார்த்துட்டோம். இது ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பெட்ரூம் கம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரைவேட் பால்கனி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பாத்திங் டப்போ ஏதாவது போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் ஒரு பெட்ரூம் தான். பெட்ரூம் கம் சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி மேலே போறோம். ஸோ மேலே போகும்போது செகண்ட் ஃப்ளோர் படிக்கட்டு ஏறி மேலே போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வேற லெவல்ல இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ 5 பெட்ரூம் நீங்க பாத்துட்டீங்க. ஸோ இப்போ நம்ம 6வது பெட்ரூமா உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த 6வது பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியில் இருக்கு. இந்த மொட்டை மாடியில் இருக்கிற பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்க கெஸ்ட் பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். முழுக்க அட்டாச் டாய்லெட் கம் ஒரு பெட்ரூம் சைஸ் இது. இதுலயும் ஒரு பால்கனி இருக்கு. ஸோ அப்ப பால்கனியோட இருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு வியூ வாய்ஸ் நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல சார் நான் மேல வந்து இதை வந்து 3 BHKவா நான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கூட இங்கேயும் நீங்க 3 BHKவா நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா இங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப நான் காமிக்க போறதே அந்த ஒரு பெரிய பிளஸ் தான். இப்ப நம்ம படிக்கட்டு இறங்கி இது வழியா இப்ப நம்ம கீழே இறங்கி போறோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நீங்க பார்க்க போறது மொட்டை மாடியில இருந்து வேற ஒரு என்ட்ரன்ஸ் டவுன் வழியா நம்ம கீழே இறங்கி இப்போ வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வழியா நம்ம கீழே வந்துட முடியும். அப்ப நீங்க நாளைக்கு வந்து இந்த வீடு இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருக்கே ரெண்டுக்கு நம்ம தனியா விட முடியாதா அப்படின்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். இந்த படிக்கட்டை யூஸ் பண்ணி மேல இருக்கிற அந்த செகண்ட் ஃப்ளோரை அவங்களுக்கு தாராளமா ரெண்டுக்கு விடலாம். ஸோ மேல நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 3 BHK கூட நீங்க பண்ணிக்க முடியும். 2 BHK வேணா 2 BHK பண்ணலாம். 3 BHK பண்ற அளவுக்கு உங்களுக்கு அங்க ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் மோட்டர், இண்டிபெண்டன்ட் கார் பார்க்கிங் எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கு. அதனால பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்புறேன். 3,60,00,000 கோட் பண்றாங்க. ஒரு மைல்டு நெகோஷியபிள் இருக்கும். விருப்பம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடனே கான்டாக்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் உங்க வீடு லேண்ட் அபார்ட்மெண்ட் ஏதாவது சேல் பண்ணி கொடுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்க அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அதனால கவலையப்படாதீங்க. நல்ல லொகேஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ்.